ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிப்படை ஆங்கிலம் முதல் அயல்நாட்டு ஆங்கிலம் வரை கற்றுக்க நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பதிவில் நாம் வேரியஸ் டென்ஸ் ஃபார்ம்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டென்ஸ்னா என்னன்னு சுருக்கமாக புரிஞ்சுக்கலாம். டென்ஸ்னு சொல்லும் பொழுது நாம பேசுற சென்டென்ஸ்ல ஒரு செயல் எப்ப நடக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். சரி, ஏன் இந்த டென்ஸ் ரொம்ப முக்கியம்? டென்ஸ் இல்லாம நாம் பேசும்பொழுது அதற்கான அர்த்தமே புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேத்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றது தப்பு. நான் நேத்து சாப்பிட்டேன் அப்படின்னா சொல்லணும் இல்லையா? டென்ஸ் ஃபார்ம்ஸ்னு சொல்லும்பொழுது 4 வகைகள் இருக்கு, 3 விதமான டென்சஸ் இருக்கு. வாங்க சுருக்கமாக அது என்னன்னு பார்க்கலாம். சரி, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கவா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிபிஎஃப் கேஸ்ல ஆஜர் ஆனாராம். வாங்க திருப்ப சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிபிஎஃப் கேஸ்ல ஆஜர் ஆனாங்களாம். இப்போ நான் சொன்ன சென்டென்ஸ்ல அந்த முதல் எழுத்தை மட்டும் ஆங்கில எழுத்தா ஞாபகம் வச்சுக்கலாம். சுப்ரீம்ல எஸ், கோர்ட்ல சி, பப்ளிக்ல பி, ப்ராசிக்யூட்டர்லையும் ஒரு பி. ஸோ சுப்ரீம் கோர்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். உங்களால் எழுத முடிஞ்சா ஒரு நோட்ல உங்களுக்கு இடதுகை பக்கம் சுப்ரீம் கோர்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எஸ் சி பி பி எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ன்றது சிம்பிள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் சியில் ஆரம்பிக்குது, மூணாவது பர்ஃபெக்ட் அது பி லெட்டர் போட்டிருப்பீங்க, நாலாவது பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் நீங்கள் அதுக்கு ப்ராசிக்யூட்டருக்கான பி தான் போட்டிருப்பீங்க. ஸோ எஸ் சி பி பி இவ்வளோதாங்க டென்ஸ் ஃபார்ம்னா. ரொம்ப ஈஸி இல்லையா? சுப்ரீம் கோர்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எஸ் சி பி பி. வாங்க, சுப்ரீம் கோர்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எதுக்கு போனாராம்? பிபிஎஃப் கேஸ்ல ஆஜராக போனாராம். இப்போ நோட்டோட மேல் பக்கத்துல பிபிஎஃப் அப்படின்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் பி பாஸ்ட் டென்ஸ், செகண்ட் பி பிரசன்ட் டென்ஸ், தேர்ட் எஃப் ஃபியூச்சர் டென்ஸ். 3 விதமான டென்சஸ். ஒவ்வொரு டென்ஸுக்கும் 4 டென்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆக 4 3s are 12, 4 3 12ன்னு சொல்லுவாங்க இல்லையா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பேசக்கூடிய ஆங்கிலத்துல 12 விதமான ஒரு டென்ஸ் ஃபார்ம்ஸ்ல அவர் பேசுவார். அதை தவிர்த்து பேசக்கூடிய டென்ஸ் ஃபார்ம்ஸ் எதுவும் இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் எடுத்துக்கலாம். பாஸ்ட்டுக்கு 4 ஃபார்ம்ஸ் இருக்குன்னு இப்போ தான் சொன்னேன். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிம்பிள், சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கண்டினியூவஸ், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பர்ஃபெக்ட், another பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். நீங்க சொல்லுங்க. சிம்பிள், கண்டினியூவஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். சரி, இப்போ பாஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல எத்தனை விதமான ஃபார்ம்ஸ் இருக்கும்? 4 8? 4 தான். சரி, இப்போ சேர்ந்து சொல்லலாமா? சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். எஸ் சி பி பி இந்த 4 ஃபார்மும் பாஸ்ட் டென்ஸ்ல இப்படி சொல்லலாம். சரி, அடுத்தது என்ன எழுதுனீங்க? மேல பிரசன்ட் போட்டீங்க இல்லையா? இப்போ இடது பக்கம் என்ன எழுதிருக்கீங்க? சுப்ரீம் கோர்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சிம்பிள், கண்டினியூவஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அப்போ வாங்க பிரசன்ட்டுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். பிரசன்ட்டுக்கு சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூவஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அப்போ இடதுகை பக்கம் இருக்கக்கூடிய எஸ்சிபிபி அப்படியே தான் இருக்கு. மேலே இருக்கிற அந்த பாஸ்டா அல்லது ப்ரெசண்டான்றதை பொறுத்து மட்டும் ஃபார்ம்ஸ் வேற வேறையா வருது இல்லையா? அப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம்? பாஸ்ட்ல ஒரு 4 டென்ஸ் ஃபார்ம்ஸ், ப்ரெசென்ட்ல ஒரு 4 டென்ஸ் ஃபார்ம்ஸ் பார்த்தோம். மொத்தமாக எத்தனை தான் இருக்குன்னு நான் சொன்னேன்? 12 தான். அப்போ கடைசியாக இருக்கக்கூடிய 4 எந்த டென்ஸ்ல வரும்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும். சிம்பிள் ஃபியூச்சர், ரெண்டாவது ஃபியூச்சர் கண்டினியூவஸ், மூணாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், நான்காவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த 12 டென்ஸ் ஃபார்ம்ஸையும் எப்படி எழுதணும்னு நாம கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பர்சனல் ப்ரோனவுன்ஸ் ஐ, வி, யூ, இ, ஷி, இட், தே. இதுதான் நாம பர்சனல் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க நமக்கு பயன்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் என்னை பத்தி மற்றவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ அப்படின்னு பயன்படுத்துவேன். நான் எங்களை பத்தி
ஒரு சில பேர்கிட்ட பேசும்பொழுது வி அப்படின்னு பயன்படுத்துவேன். அப்போ ஐன்னும் பொழுது சிங்குலர், வீன்னு சொல்லும் பொழுது ப்ளூரல். நான் இன்னொருத்தங்களை பத்தி பேசுறேன்னு சொல்லும் பொழுது யூ ஆர் ஏ குட் பர்சன் அப்படின்னு சொல்றோம். அப்போ யூ என்பது ஒரு நபரை குறிக்கும். யூ ஆர் ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க எல்லாரும் நல்ல மாணவர்கள் அப்படின்னு பல பேரை குறிக்கிற மாதிரி பேசுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சொன்னா நான் என்னை பத்தி பேசுவது, அங்க ஐ அண்ட் வி அப்படின்ற ப்ரோனவுன்ஸ் பயன்படுத்துவோம். செகண்ட் பர்சன் நான் சொல்லும் பொழுது யூன்னு சொல்லும்போது ஒரு நபர் அல்லது பலர், இது வந்து செகண்ட் பர்சன். நான் மற்றவங்களை பத்தி பேசுறேன் யூ அப்படின்ற ஒரு ப்ரோனவுனை பயன்படுத்தி. மூன்றாவது நான் யாரோ ஒரு ஆண் ஹி அவனை பத்தி பேசுறேன். யாரோ ஒரு பெண் ஷி அவள் அப்படின்னு தான் குறிக்கும் ஷீன்ற வார்த்தை, அவங்கள பத்தி பேசுறேன். அல்லது உயிரற்ற ஒரு பொருளையோ அல்லது வேற ஒரு ஆப்ஜெக்டை பத்தி பேசும்போது இட் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். சரி, தே ஆர் மை ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்ல ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் ஐட்டம்ஸை ஒரு குழந்தை காட்டுது அப்படின்னா தேன்னு சொல்லும் பொழுது அவைகள் அப்படின்னு ஆகும் இல்லையா. பல பொருட்கள் தான் ப்ளூரல்ல தேன் மாறுது. சில நேரத்துல தே ஆர் ட்ரெயின்ட் பை எ லெஜெண்டரி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபர்கள் ஒரு மிகச்சிறந்த வித்வானால் தயார் செய்யப்பட்டவர்கள், பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் நான் சொல்றேன். அப்ப தேன்னு சொல்லும் பொழுது அவர்களையும் குறிக்கும், அவைகள் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். பர்சனல் ப்ரோனவுன்ஸ்ல ஐ, வி, யூ, இ, ஷி, இட், தே பேசும்பொழுது நம்ம இதுதான் பயன்படுத்துவோம். ஒரு ஆணையோ பெண்ணையோ பேசும்பொழுது எல்லா நேரத்திலும் ஈ அல்லது ஷீன் மட்டுமே சொன்னா யார் அந்த ஹி யார் அந்த ஷீன் தெரியாம போயிடும் இல்லையா. அப்ப சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பேரை வைத்து கூட ஒரு ஆணையோ பெண்ணையோ நாம அடையாளப்படுத்தலாம். அல்லது ஒரு பொருளின் பெயரை வைத்து கூட ஒரு உயிரில்லாத விஷயத்தை பத்தி நாம குறிப்பிட்டு பேசலாம். ஸோ இ, ஷி, இட். தேன்னு சொல்லும்போது அவைகள் அல்லது அவர்கள் அப்படின்னு மாறிடும். இது எல்லாத்தையும் நம்ம பர்சனல் ப்ரொனவுன் சொல்லுவோம். இதை மையமா வச்சுதான் நாம என்ன பண்ண போறோம்னா 12 டென்ஸ் ஃபார்ம்ஸ்ல சுருக்கமா எப்படி எழுத முடியுன்றத ஒரு ஃபார்முலா மாதிரி கத்துக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ஃபார்ம் இருக்கு, செகண்ட் கண்டினியூஸ் ஃபார்ம், தேர்டு பெர்ஃபெக்ட் ஃபார்ம், ஃபோர்த்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். இது 4 ஃபார்மும் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸுக்கு இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் எடுத்துக்கலாம். சிம்பிள் எப்படி சிம்பிள் பாஸ்ட்ல வரும், சிம்பிள் ப்ரெசன்ட்ல வரும், சிம்பிள் ஃபியூச்சர்ல வரும்னு நம்ம பார்க்கலாம். ஐ, வி பர்சனல் ப்ரொனவுன் இல்லையா. யூ, தே, இ, ஷி, இட் அப்படின்னு எந்த விதமான ஒரு ப்ரோனவுன்ல ஆரம்பிச்சாலும் சிம்பிள் பாஸ்ட்ல நாம சொல்லணும் அப்படின்னா அந்த வேர்போட பாஸ்ட் டென்ஸ்ல போட்டுட்டாலே அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல முடிஞ்சிடும். ஐ, வி, யூ, தே, இ, ஷி, இட் இப்படி எல்லா விதமான ப்ரோனவுன்ஸ் வந்தாலும் நாம வேர்ப் எதுன்னு பார்த்துட்டு அந்த வேர்போட பாஸ்ட் டென்ஸ்ல நாம அந்த வேர்பை மாத்தி போட்டா அந்த சென்டென்ஸ் வந்து எந்த ஃபார்ம்ல போயிடும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ல நமக்கு போயிடும். சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுல நாம என்ன கவனிக்கணும்னா ஐ, வி, யூ, தே, ஐ, வி, யூ, தே இது வந்ததுன்னா ரூட் வேர்ப் என்னவோ ஈட்னா ஈட் தான், ட்ரிங்க்னா ட்ரிங்க் தான். இதை அப்படியே போட்டு சொல்லும் பொழுது அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இ, ஷி, இட் தேர்ட் பர்சன் அல்லது ப்ரோனவுன்ஸ் இ, ஷி, இட் வரும்பொழுது மட்டும் வேர்ப்ல ஒரு எஸ்ஐ நாம் சேர்க்க வேண்டும். பெரும்பாலான நேரங்களில் எஸ், ஒரு சில எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ்ல இஎஸ்ஐயும் நாம சேர்த்து போட வேண்டியிருக்கும். சரி, ஐ ரன் டு கேட்ச் த ட்ரெயின், யூ ஆல்வேஸ் ரன் டியூரிங் த பிரேக் ஹவர்ஸ். அப்போ ரன்ன்றது அப்படியே தான் வரும். ஆனால் இ, ஷி, இட்ல போடும்பொழுது இ ரன் சொல்லக்கூடாது, இ ரன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஷீல வரும்பொழுது ஷீ ரன்ஸ் அப்படின்னு சொல்லணும். இட் அப்படின்ற ஒரு ப்ரோனவுன்ல வரும்பொழுது இட் ரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, இ, ஷி, இட்ல பெரும்பாலும் வேர்ப்ல எஸ் மட்டும் போட்டு சொல்லணும் இல்லையா. சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கிற வேர்ப் ஃபார்ம்ல ஒரு எஸ் போடணும். ரன்னுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேன், உங்களுக்கு தெரியும் இல்லையா. ரேன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ரூட் வேர்ப் என்னவோ அதை அப்படியே ஐ, வி, யூ, தேக்கு போடணும். இ, ஷி, இட் வந்தால் மட்டும் ரூட் வேர்போட
பெரும்பாலும் ஒரு எஸ் சேர்க்க வேண்டியிருக்கும். எந்த ஒரு வேர்பா இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல இஎஸ் சேர்த்து போடுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், he fix others problem அப்படின்னு சொல்லக்கூடாது. he fixes others problem. அப்ப இந்த ஃபிக்ஸ்ன்ற வேர்பு ஒரு வினைச்சொல்லா பயன்படுத்தும் போது இஎஸ் சேர்த்து தான் ஷீட்ல பயன்படுத்தணும். இ ஃபிக்ஸ் அதர்ஸ் ப்ராப்ளம் சொல்லக்கூடாது. இ ஃபிக்ஸஸ் அதர்ஸ் ப்ராப்ளம்னா பிறருடைய குறைகளை அவர் சரிப்படுத்துவார், பிறர் குறைகளை சரியாக்க அவர் உதவுவார் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ ஃபிக்ஸஸ் அப்படின்ற வார்த்தை இங்க முக்கியம். பாக்ஸிங் கமெண்ட்ல ஒரு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இ பாக்ஸஸ் வெல் இன் தி தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்ப பாக்ஸ் அப்படின்றது அந்த குத்து எறிதல், சரிங்களா? அப்ப பாக்ஸஸ் அப்படின்றது சிம்பிள் பிரசன்ட்ல மாறுது. பாக்ஸ் கூட இஎஸ் சேர்க்கணும், ஃபிக்ஸ் கூட இஎஸ் சேர்க்கணும். மற்ற பெரும்பாலான நேரங்கள்ல எஸ் மட்டும் நம்ம சேர்த்தா போதும். மூன்றாவது விதி. மூன்றாவது என்ன? சிம்பிள் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ப்ரோனன் வந்தாலும் என்னென்ன ப்ரோனன் சொன்னோம் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஐ ட்ரை, குட். ஐ யூ இல்ல வி சொல்லிடுங்க. ஐ வி யூ தே, அப்புறம் ஒரு ஆர்டரா போலாம். ஐ வி யூ தே ஈ ஷீட். அது ஞாபகம் இருக்கும். ஷீ ஈட்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா ஈ ஷீட்னு பெரும்பாலும் பழக்கத்துல இருக்குது, சரிங்களா? நீங்க ஷீ ஈட்னு சொன்னாலும் தவறு இல்லை. வெரி குட் கைஸ். ஸோ ஐ வி யூ தே இ ஷீ இட், ஆர் யாரோ நீங்க பேசுற மாதிரி ஷீ ஹி இட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எந்த ப்ரோனன் வந்தாலும் சிம்பிள் ஃபியூச்சர்ல ரூட் வேர்புக்கு முன்னாடி ஒரு வில்ல மட்டும் பயன்படுத்துங்க. WILL will. It's called as a model. MODAL model. மாடல் இல்ல மாடல் அப்படி சொல்லுவாங்க. இந்த willன்றது எதிர்காலத்தை குறிக்கும். ஐ வில் கம், இது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ will plus the root verb. வேர்ப்ல எஸ்ஓ இல்ல வேர்ப்ல பாஸ்ட் டென்ஸோ வராது. ரன்னா என்ன இருக்கோ அதே தான். ஐ வில் ரன், யூ வில் ரன், he will runs இல்ல, he will run, she will run, it will run, சரிங்களா? இப்போ இந்த சிம்பிள் ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ்ல, பிரசன்ட் டென்ஸ்ல, ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி மாறுன்றத கோர்வையா பார்க்கலாமா? சிம்பிள் பாஸ்ட்ல அந்த ஆரம்பிக்கிறோம். he ran ரூட் வேர்போட பாஸ்ட் டென்ஸ். he runs சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். he will run, சரிங்களா? அப்போ சிம்பிள் பாஸ்ட்ல வேர்பை எடுத்து அதோட பாஸ்ட் டென்ஸை போட்டுறோம். சிம்பிள் பிரசன்ட்ல ஐ வி யூ தேக்கு ரூட் வேர்பை அப்படியே போடுறோம். ஈஷி இட் வந்தா மட்டும் வேர்போட ஒரு எஸ் சேர்க்கிறோம். பெரும்பாலும் ரொம்ப அசாதாரணமான சூழ்நிலையில இஎஸ் அப்படின்ற 2 எழுத்துக்களை சேர்க்கிற மாதிரி வரும்னு பார்த்தோம். ஃபைனலா சிம்பிள் ஃபியூச்சர்ல வில் போட்டு ரூட் வேர்பை போட போறோம். பாஸ்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி வரும்ன்றதை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுல ஐ, இ, ஷீ, இட் இப்படி எந்த ப்ரோனன் வந்தாலும் வாஸ் அப்படின்ற ஒரு துணை வினை சொல் வாஸ் போட்டு அது கூட வேர்ப் எழுதிட்டு வேர்ப்ல ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இப்ப ஈட்னா ஈட்டிங், ட்ரிங்க்னா ட்ரிங்கிங், டான்ஸ்னா டான்சிங், சரிங்களா? பாஸ்ட் கண்டினியூஸ்ல நாம எப்படி ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம் நம்ம பார்க்கலாம். ஐ வாஸ் eating when the bell rang. I was eating. He was eating. She was eating. அப்போ I, he, she, it அப்படி எது வந்தாலும் பாஸ்ட் கண்டினியூஸ்ல was போட்டுட்டு verb கூட ஒரு ing சேர்த்து எழுதணும். சரி சார், you, we, they அப்படின்ற ப்ரோனவுன் வந்தா பாஸ்ட் கண்டினியூஸ்ல எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, you, we, they வந்தா மட்டும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வேர், WERE, ஆர் அப்படின்ற துணை வினை சொல்லுக்கான கடந்த கால பதம். இட் இஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ஆர், ARE. அப்போ யூ வேர் ஈட்டிங் when I came, we were eating when they came, they were eating, we were eating, you were eating, they were eating. ஓகேங்களா? இப்போ ட்ரிங்கிங் எடுத்துக்கலாம். you were drinking, we were drinking and they were drinking. சரி, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஐ, இ, ஷி, இட் வந்தா
வாஸ் போட்டு verb கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். வி யூ தே அப்படின்ற ப்ரோனவுன்ஸ் வரும்பொழுது வேர் WERE பிளஸ் verb கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இப்போ present continuous tense என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஐ அப்படின்ற ப்ரோனவுன் வரும்பொழுது மட்டும் am அப்படின்ற துணை வினைச்சொல்லை சேர்த்து verb-ஓட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். am plus verb ing. I am coming, நான் வருகிறேன். I am going, நான் போகிறேன். அப்போ go கூட ஐஎன்ஜி சேர்க்கிறோம், come கூட ஐஎன்ஜி சேர்க்கிறோம். யூ வி தே அப்படின்னு 3 ப்ரோனவுன்ஸ் வரும்பொழுது present continuous tenseல நாம் என்ன பண்ணணும்னா ஆர் அப்படின்ற துணை வினைச்சொல்லை பயன்படுத்தி அதோடு கூட verb ing சேர்த்து எழுதணும். இப்போ எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். யூ ஆர் கம்மிங், நீ என்னோடு வருகிறாய். we are coming, நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். they are coming, அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? இப்போ கடைசியா எந்த ப்ரொனவுன்ஸா நம்ம பார்க்கலன்னா இ ஷி இட் அது பார்க்கல. இது வரும்பொழுது present continuous tenseல இஸ் ஐஎஸ் அப்படின்ற ஒரு துணை வினைச்சொல்லை பயன்படுத்தி நம்ம ரூட் வேர்பை கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். சரிங்களா? இ இஸ் கம்மிங், அந்த கம்மோட ஐஎன்ஜி சேர்த்துடுறோம். ஷீ இஸ் கம்மிங், இட் இஸ் கம்மிங். சரிங்களா? ஐ வந்தா ஆம் வேர்போட ஐஎன்ஜி, யூ வி தே வந்தா ஆர் போட்டு வேர்போட ஐஎன்ஜி, இ ஷி இட் வந்தா ஐஎஸ் அப்படின்னு போட்டு verb கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுனா present continuous ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நாம பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். சிம்பிள் ஃபியூச்சர்ல நாம என்ன போட்டோம், will போட்டு verb அப்படியே எழுதுவோம். he will run, she will run, they will run, you will run, we will run, I will run தானே வந்தது. அதே மாதிரி தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு சின்ன மாறுதல் செய்ய வேண்டியிருக்கும். will பிளஸ் பிஇ போட்டு verb கூட ஐஎன்ஜி போட்டுரும். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, verb-ஓட ஐஎன்ஜி மறக்காம நம்ம போடணும். அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல என்ன போடுறோம், ஐ வில் பி கம்மிங், ஷீ வில் பி கம்மிங், தே வில் பி கம்மிங். சரிங்களா? இப்போ கண்டினியூஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? 2 ஃபார்ம்ஸ் இருக்கு. பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு, பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. இதை பாஸ்ட்ல, ப்ரெசென்ட்ல, ஃபியூச்சர்ல எப்படி வரும்னு தொடர்ந்து பார்க்கலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் ஞாபகம் வச்சுங்க பார்க்கலாம். என்னென்ன ப்ரொனவுன்ஸ்? பர்சனல் ப்ரொனவுன்ஸ் ஐ சொல்லுங்க, யூ, வி, தே, ஷி, ஹி. இல்லையா? எதை விட்டுட்டேன்னா நான் என்ன விட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல இந்த டைம் ஸ்டாம்ப்ல நான் என்ன விட்டனோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க பண்ணீங்கன்னா நீங்க தொடர்ந்து நல்லா கவனிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல போடும்பொழுது எந்த விதமான ப்ரோனவுனா இருந்தாலும் கூட, சரிங்களா, நாம வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. ரூட் வேர்ப் ரன், பாஸ்ட் டென்ஸ்ன்றது ran. பாஸ்ட் டென்ஸ் தாண்டி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல அது என்ன ஆகுனா ரன்னா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஈட் பாஸ்ட் டென்ஸ்ல அது ஏட்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஈட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சி அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், saw பாஸ்ட் டென்ஸ், seen அப்படின்றது SEEN, சீன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம என்ன போடணும்னா ஐ, வி, யூ, தே, இ, ஷி, இட் எதுவா இருந்தாலும் had, HAD had போட்டு ஒரு வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை போட்டுடணும். சரிங்களா? இப்போ கோ அப்படின்ற ஒரு சிம்பிள் வேர்ப் நம்ம எடுத்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல அது கோ, பாஸ்ட் டென்ஸ்ல அது வந்து வெண்டா மாறும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல கான், GONE கானா மாறும். சரிங்களா? இது இர்ரெகுலர் வேர்ப் நான் சொன்னது. ரெகுலர் வேர்ப் வந்து பிளே. சரி, பிளே பாஸ்ட் டென்ஸ்ல என்ன சொல்லுவோம்? பிளேடு, ED சேர்த்து எழுதுவோம் இல்லைங்களா? அப்ப பிளேன்ற ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிற அந்த வார்த்தைக்கு கடந்த காலத்துல பிளேடுன்னு சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அதே தான், மாறாம வரும், பிளேடு. அப்ப பாருங்க, பிளே, பிளேடு, பிளேடு. அப்ப அந்த பிளேன்றது மாறல இல்லையா, ரூட் வேர்ப் அப்படியே இருக்கு. அப்ப ED மட்டும் தான் மாறுது. இந்த மாதிரி முழுவதுமாக வடிவம் மாறாத
வேர்ப்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், ரெகுலர் வேர்ப்ஸ் சொல்லுவோம். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னா என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரெசன்ட் டென்ஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஈட்டா இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல ஏடிஇ ஏட்டா மாறிடுச்சு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ஈட்டனா மாறிடுச்சு, இஏடிஎன் ஈட்டனா மாறிடுச்சு. அப்ப இதை என்ன சொல்லுவோம்னா we call it as irregular verbs. சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ ட்ரிங்க் நீங்க எடுத்தீங்கன்னா குடிக்கிறது, சாதாரணமா நீர் பருகுதல், ஓகேங்களா? அப்படி ஜூஸ் குடித்தல் எது வேணா இருக்கலாம். ட்ரிங்க் அப்படின்னு சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் குறிக்குது, ட்ராங்க் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் டென்ஸ் குறிக்குது. இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வில் பி ட்ரங்க். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். சார் என்ன சார் எங்களுக்கு இப்போ குடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா, நிறைய வேர்ப்ஸ் இருக்கு. அந்த வேர்ப்ஸோட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதோட ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னு நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எப்படின்னா, நல்ல துப்பாக்கி சுடுதல் பயிற்சி எடுத்துட்டு நல்ல துப்பாக்கியும் வச்சுக்கிட்டு, ஆனா அதற்கான குண்டுகள் தோட்டான்னு சொல்லணும் இல்லையா, அது இல்லாம போனா அதனால எந்த பயனும் இல்லை. அந்த மாதிரி தான் எவ்வளவு கிராமர் நம்ம கத்துக்கிட்டாலும் கூட இந்த வெக்காபுலரியை நம்ம வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய ஆங்கில புலமையானது தனித்தன்மையோடு இருக்கும். நல்லா பேசாரு அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகலாம். உங்களுடைய அந்த வெக்காபுலரி தெரியாத பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ஹேட் அப்படின்ற துணை வினை சொல்ல போட்டுட்டு வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல என்ன வருமோ அதை போட்டுடணும். அப்ப கோன்னு சொல்லும்போது went, gone, go, went, gone. கம் சொல்லும்போது கம், கேம், கம். இது இர்ரெகுலர் வேர்ப் தான். கம்மா இருக்கு, இங்க கேம் ஆச்சு, அங்க கம் ஆயிடுச்சு இல்லையா. வெறும் ஈடி போடுறது. டான்ஸ், டான்ஸ்டு, டான்ஸ்ட். குக், குக்ட், குக்ட். சில பேர் நம்ம தமிழர்கள் என்ன பண்றோம், குக்டு, வாக்டு, ஓகே, லுக்ட், லுக்டு அப்படி சொல்லுவோம். அது சொல்லக்கூடாது. குக்ட், லுக்ட், புக்ட் அப்படிதான் சொல்லணும். புக்டு, வாக்டு அப்படி சொல்லக்கூடாது. சில பேர் டால்கிங், வால்கிங்லாம் கூட சொல்றாங்க. ஒருவேளை நானும் கூட சின்ன வயசுல அப்படி பேசியிருக்கலாம். ஆனா வயது ஆக ஆக நாம மாத்திக்கணும். ஸோ அடுத்த முறை லுக் அப்படின்னு சொன்னா அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து லுக்டு அப்படி சொல்லாதீங்க, லுக்ட். புக் அப்படின்னு சொன்னா புக்ட், குக்ட், லுக்ட் அப்படிதான் நீங்க பேசி பழகணும். சரிங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரொனவுன் வந்து ஹீ எடுத்துக்கலாம். நம்ம வேர்ப் என்ன எடுத்துக்கலாம்னா டான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வேர்ப் டான்ஸ்ன்றது ரெகுலர் வேர்ப். அப்ப மாறும்பொழுது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ஈடி மட்டும் சேர்த்தா போதும். ப்ரோனவுன் வந்து he had danced well. குக் எடுத்துக்கலாம். she had cooked well. சரிங்களா? இப்ப ரன் எடுத்துக்கலாம். ரன் இஸ் an irregular verb இல்லையா? அப்ப ரன் எடுத்தா they had run, ran, run. they had run அப்படிதான் வரும். சரிங்களா? அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லும் பொழுது had அப்படின்ற துணை வினை சொல்ல போட்டுட்டு வேர்போட பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் V3 கூட சொல்லலாம். அது என்னன்றத எடுத்து வச்சு போடணும். இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல ஹேட் அங்க போட்டோம்ல பாஸ்ட்ல, அப்ப இங்க என்ன பண்ணுவோம்னா ஹேடுக்கு பதிலா ஹேவ் போடுவோம். சரிங்களா? அப்ப எதுக்கெல்லாம் நம்ம ஹேவ் போடுவோம் அப்படின்னா ஐ, வி, யூ, தே, இந்த ப்ரொனவுன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஹேவ் போடுவோம். சரிங்களா? ஐ ஹேவ் ரன், வி ஹேவ் ரன், தே ஹேவ் கம். ஹேவ் போட்டு வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இப்பதானே சொன்னேன், பர்ஃபெக்ட்னு எங்க வந்தாலும் வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் நம்ம போடணும். சரி, ஐ, வி, யூ, தே 4க்கு ஹேவ். வேற என்ன 3 ப்ரோனவுன் நான் விட்டுறேன்? ஈ, ஷீ அண்ட் இட். கரெக்டுங்களா? அப்போ இது 3 மட்டும் வந்தால் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேவ் வராது. அதற்கு பதிலா ஹேஸ், HAS, ஹேஸ் தான் வரும். அப்போ he has run, she has run, it has run அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து present perfect tenseல இருக்கும். இப்ப மூணாவது future perfect tense இல்லையா? என்ன துணை வினைச்சொல்லை பயன்படுத்துவோம்னா, ஒன்னு பயன்படுத்த மாட்டோம், 2 துணை வினைச்சொற்களை பயன்படுத்துவோம். ஆரம்பத்திலிருந்து will பயன்படுத்தணும் இல்லையா? will be. அதுக்கப்புறம் இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம், will பயன்படுத்தணும். சரிங்களா? அப்ப என்ன வரும்னா will போட்டு have போட்டு perfectனா verb எந்த ஃபார்ம்ல வரும்? past participle வரும். கரெக்ட். will have and the verb should be in past participle. அப்போ run எடுத்தோம், come எடுத்து பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா?
அப்போ ஃபர்ஸ்ட் ரன் பத்தி பேசலாம். He will have run. She will have run. They will have run. சரி, அப்ப கம்னா come, came, come. I will have come to the institute. அப்ப will போட்டு have போட்டு come ஓட past participle. இதெல்லாமே irregular. இப்ப ரெகுலர் verbsல future perfect tenseக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா சிம்பிளா சொல்லும்போது டான்ஸ் எடுத்துக்கலாம். டான்ஸ், danced, danced. வேர்போட ed சேர்க்கிறோம் இல்லையா? அப்ப I will have danced. You will have danced. She will have danced. It will have danced. சரிங்களா? அப்ப will have போட்டு வேர்போட past participle நாம அது போட்டுடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப perfect continuous tense pastல, presentல, futureல எப்படி வரும்னு பார்க்கலாம். continuous வரும்பொழுது வேர்போட நாம ing போடணும், அதை மறக்க வேண்டாம். past perfect continuous tense எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். ரெண்டு துணை வினைச்சொற்கள் நம்ம போட வேண்டியிருக்கும். had been, B-E-E-N plus வேர்போட ஒரு ing. திருப்பியும் சொல்றேன், had, H-A-D, had plus B-E-E-N plus வேர்போட ing போடும்பொழுது அது past perfect continuous tenseல வரும். சரி, அதே உதாரணத்தை பார்க்கலாமா? நம்ம கம்னு பார்த்தோம். அப்ப என்ன வரும்? he had been coming. she வந்தா she had been coming. I வந்தா I had been coming. அப்போ எந்த மாற்றமும் இல்ல. had been come ஓட ing சேர்த்து நம்ம எல்லா ப்ரொனவுன்ஸ்லயும் அப்படியே போட்டுடலாம். present perfect continuous tenseல என்ன வரும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் I, we, you, they வந்தா have வரும். எங்க பார்த்தா அதை? present perfectல பார்த்தாலும் இதுக்கு மேல இருக்கிற அந்த கேட்டகரியில பார்த்தோம். அப்ப present perfect continuousல கூட நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ப்ரோனவுன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த துணை வினை சொல்ல மாத்தணும். சரிங்களா? அப்ப he, she, it வந்தா has been வந்துரும். HASBEEN ஸ்பேஸ் விட்டு வேர்போட ing. அதை தவிர்த்து I, we, you, they அப்படின்னு எந்த ப்ரோனவுன் வந்தாலும் நம்ம என்ன போடணும்? have been verb கூட ing சேர்த்துக்கலாம். சரிங்களா? ராமு has been practicing well. He has been dancing well அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப has been, HASBEN வந்துரும். I have been talking to you. We have been promising the other person. They have been watching us for quite some time. I, we, you, they present perfect continuous tenseல வரும்பொழுது have போட்டு been போட்டு வேர்போட ஒரு ing சேர்த்து எழுதிடணும். future perfect continuous tense எப்படி எழுதணும்னா, துணை வினைச்சொற்கள் மேல என்ன போட்டிருக்கோம்? future perfect tenseல will have அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப will haveனு ரெண்டு துணை வினைச்சொல்ல போட்டுட்டு மூணாவதையும் ஒண்ணு போடணும். அது என்னன்னா இந்த been. இதானே நம்ம வந்து past perfect continuous tenseலயும் present perfect continuous tenseலயும் போட்டுட்டு வரோம். ஸோ future perfect continuous tenseல எப்படி வரும்னா will have been verb கூட ஒரு ing. திரும்ப சொல்றேன், will have been verb-ஓட ஒரு ing சேர்க்கணும். ஆனால் whenever exclusively we are working with future perfect continuous tense ஒரு qualifier வேர்டும் ஃப்ரேஸும் சேர்த்து போட்டால்தான் மீனிங் முழுமையாக மாறும். இது கொஞ்சம் அட்வான்ஸ் மாதிரி இருக்கலாம், ஆனால் அதை போடாத பட்சத்துல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பேசுறதுல ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். சரிங்களா? சரி, இப்போ முதல்ல எளிமையானதை சொல்லிடுறேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போடும்போது எந்த ப்ரோனவுன் வந்தாலும் will, have, been, verb கூட ing சேர்த்துக்கணும். ஆனால் ஒரு குவாலிஃபயர் ஃப்ரேஸ் அது சேர்க்கணும். என்னன்னா by, மறக்காம by this time next year, நான் அடுத்த ஆண்டு இந்த நேரத்திற்கெல்லாம் இதை எழுதி கொண்டிருப்பேன், இதை செய்து கொண்டிருப்பேன், இதை படித்து கொண்டிருப்பேன் அப்படின்ற அர்த்தத்துல தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பேச முடியும். அப்போ பை போடாம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட செர்டைனிட்டி, அந்த பீரியட் வந்து எந்த கால அளவு அது அப்படின்றது தெரியாம போயிடும். சரிங்களா? அப்போ பை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே போலவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் நம்ம என்ன பண்ணோம்? ஃபார் அப்படின்றத பயன்படுத்தணும். ஃபார் த பாஸ்ட்
அதுக்கப்புறம் சின்ஸ், இதெல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள்ஸ் மூலமா சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நீங்க ஃபார் பயன்படுத்தலனாலும் எஸ் ஐ ஹவ் பின் டூயிங், ஐ ஹாவ் பின் டூயிங், இது ப்ராப்பர் தான். அதனால தான் நான் அதை உங்ககிட்ட முன்னாடி சொல்லலை. எஸ் he has been coming here only, ஆமா அவர் தானே வந்துட்டு இருக்காரு, அதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஸோ தப்பு இல்லை. ஆனால் ஃபார் போடும்பொழுது இன்னும் நல்லா இருக்கும். எது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல will have been verb கூட ஐன்ஜி சேர்த்துட்டீங்க, இருந்தாலும் அந்த பை நான் சொல்றேன் பார்த்தீங்களா, பைன் போட்டு அடுத்த ஆண்டிற்குள், அடுத்த மாதத்திற்குள், ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்குள் அப்படின்னு நான் சொல்லாத பட்சத்துல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து முழுமை பெறாது. இது முக்கியம். ஏன்னா அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்தையும் நான் எளிமையா சொல்லித்தரேன்னு சொல்லி நான் உங்களுக்கு தவறா சொல்லி கொடுக்க கூடாது இல்லையா? அப்ப இது ரொம்ப கட்டாயம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நீங்க ஃபார் த பாஸ்ட், சின்ஸ் போடலனாலும் பரவாயில்ல, பல நேரங்களில் மீனிங் கரெக்டா வரும். ஆனால் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல பை போட்டு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், you will have been representing India by this time next year. I will have been traveling in the train by this time tomorrow. இப்படி சொல்லும் பொழுதுதான் எதிர்காலத்துல ஒரு செயல் தொடங்கி அந்த செயலானது எதிர்காலத்திலே கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம 12 ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்சஸ் என்னன்றத பார்த்தோம். அதுல சுருக்கமா நாம இந்த 12 ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்சஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஷேர் பண்ண இந்த ஃபார்முலா மாதிரியான ஒரு பிடிஎஃப் ஷீட்டை அப்சல்யூட்லி ஃப்ரீயா உங்களுக்கு நான் அனுப்புனேன்னா நீங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில்அப் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கட்டாயம். அப்பதான் நான் இமெயில உங்களுக்கு நான் அனுப்ப முடியும். ஸோ இதை நீங்க செய்யும் பொழுது இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த எல்லா ஃபார்முலாஸையும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக அனுப்பிச்சு வைக்கிறேன். அது மட்டும் தானே சார், வேற எதுவும் இல்லையானா இந்த வெக்காபுலரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நான் சொன்னேன். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் நம்ம பயன்படுத்தணும் எங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம போடும்பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வேர்போட ஐஎன்ஜி போட்டோம் இல்லையா, இதை தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ vocabulary நல்லா தெரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ இப்போ நம்ம கற்றுக்கிட்ட ஃபார்முலாஸை நம்ம நல்லா பயன்படுத்த முடியும். ஸோ உங்களுக்காக அப்சல்யூட்லி ஃப்ரீ 500 வேர்ட்ஸ்க்கான மீனிங், அதோட பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்னன்றதையும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஷேர் பண்ண போகிறேன். அதனால மறக்காம அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. உங்களில் ஒரு சில பேருக்கு இன்னும் டென்ஸ் ஃபார்ம்ஸ் நிறைய தெரியணும், எங்களுக்கு ஆர்வமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவும் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது கம்பல்ஷன் கிடையாது, யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் வாங்கிக்கலாம். 100 விதமான வேர்ப்ஸ் எடுத்து ஒவ்வொரு சென்டென்ஸையும் 12 டென்ஸ் ஃபார்ம்ஸில் மாற்றிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா 1200 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இது மட்டுமே ஒரு 300 பேஜுக்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் எடுத்து அது எப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குன்றதையும் தனித்தனியாக போட்டிருக்கோம். ஒட்டுமொத்த கேட்டகரியாகவும் போட்டிருக்கோம், ஒவ்வொரு சென்டென்ஸாகவும் எடுத்து போட்டிருக்கோம். அப்போ இந்த 1200 சென்டென்ஸில் வரக்கூடிய டென்ஸ் ஃபார்ம், வேர்பு இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப இயல்பாக புரியும். இது கூட இர்ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் WROTE, ரோட். ரைட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் WRITTEN. இது மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாத்தையும் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். இன்னொரு உதாரணம் சொல்ல போனா ரைஸ், RISE சிம்பிள் ப்ரெசன்ட், ROSE ரோஸ், இது வந்து பாஸ்ட் டென்ஸ். RISEN வந்து ரிசன், இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த மாதிரி 500 ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிறத நிறைய தேடி 500 இர்ரெகுலர் வேர்ப்ஸ் எடுத்து அதோட மீனிங் என்ன, அது சிம்பிள் ப்ரெசன்ட்ல எப்படி இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி போகும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி போகுன்றதெல்லாம் நாங்க தொகுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த 500 irregular verbs meaning and different forms, along with that 1200 examples of various tenses. இது மொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னா 350 பேஜஸ்க்கு மேல ஒரு நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். எதுக்கு மட்டும்? வெறும் டென்ஸ் ஃபார்ம்ஸ்க்கு மட்டும். இதை படித்தாலே ஏறக்குறைய நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு டென்ஸ் ஃபார்ம்ஸ் நல்லா எழுத கற்றுப்பீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸை வாங்கலாம். இதற்கான விலை பார்த்தீங்கன்னா வெறும் 99 ரூபாய் மட்டும்தான். 1200 எக்ஸாம்பிள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 500
irregular verbs இருக்கு. அது irregular verb தேடி கண்டுபிடிக்கிறது நேரம் எடுக்கும். எங்களோட லாங்குவேஜ் டீம் வந்து ரொம்ப நேரம் எடுத்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய கம்பைல் பண்ணி அதை ரெடி பண்ணதுனால எல்லாத்தையும் நாங்கள் இலவசமாக கொடுக்க முடியாது. உங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறது இந்த 12 ஃபார்ம்ஸ்க்கான ஷார்ட்கட் ஃபார்முலா PDF டாக்குமெண்ட், தென் 500 லிஸ்ட் ஆஃப் verbs with meaning and various forms, present tense, past tense and past participle. இது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிரும். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அடிப்படை ஆங்கிலம் முதல் அயல்நாட்டு ஆங்கிலம் வரை அப்படின்னு சொல்லி நான் போடுற இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.